நைட் வாக்கர்ஸ் தெரியும் நம்ம எல்லாருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரக்கூடிய ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன வுட் வாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். வுட் வாக்கர்ஸ்னாலும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் தான். அதாவது மிருகமா இருந்து மனுஷனா மாறுறவங்கள தான் வந்து அந்த வுட் வாக்கர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ஷேப் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது மிருகமா இருந்து மனுஷனா மாறுறது, மனுஷனா இருந்து மிருகமா மாறுறது, அந்த டிரான்சிஷன் சீன்ஸ் அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட ஆம்பியன்ஸ் அதுவே வந்து ஸ்டார்டிங்லேயே சூப்பரா இருக்கும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி ஆஃப் கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான உல்ஃப் பேக் இருக்கும். அண்ட் ஹீரோயினை வந்து மான் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவோட தடுமாற்றம், அதாவது இந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் நாங்க ஒரு கேங்கா இருக்கோம், எங்களோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அவனுக்கு வரும். பட் அதுவே எக்ஸ்ட்ரீமா போய் மனிதர்களை அழிக்கணுங்கிற அளவுக்கு போகும். ஸோ அப்போ ஹீரோ என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான்.